உம்முடைய கல்வாரி பாடுகளினுடைய நீர் எங்களுக்கு பதிலாய் கொடுத்த அந்த வெற்றியை, கல்வாரி பாடுகளின் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளும்படி இந்த நாள்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கல்வாரி பாடுகளினுடைய இந்த 14 நிலைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் அதிகாரமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, முதல் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். கொஞ்சம் நம்முடைய கண் முன்பதாக கொண்டு வருவோம். இயேசு நீதியின் அரசர். இயேசு அமைதியின் அரசர். இயேசு அரசருக்கெல்லாம் அரசர். இயேசு நீதி செய்கிற ஆண்டவர். இயேசு நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் உள்ளவர். பிறரை தீர்ப்பதற்கான சகல அதிகாரமும் உடைய ஆண்டவர். ஒரு குற்றவாளியாய் பிறரால் மரணத்திற்கு தீர்ப்பிடக்கூடிய நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில அமைதியின் அரசரா இருந்த ஒருத்தருக்கு, அரசருக்கெல்லாம் அரசரா இருந்த ஒருத்தருக்கு இந்த சாவு தீர்ப்பிடப்பட்டுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு பாடு, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு கண்ணீர், ஏன் எனக்கு நிந்தை, ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு போராட்டம் கேட்டுட்டு இருக்கிறோமே. ஒரு பாவமும் செய்யாதவருக்கே சிலுவை சாவு தீர்ப்பிடப்பட்டுச்சுன்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு சிலுவை சாவை தீர்ப்பிடப்பட்ட இந்த நிலையில நாங்க உம்மை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய பலகீனங்கள் எல்லாவற்றிற்காகவும் எந்த தவறும் செய்யாத நீங்க சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும்படி உம்மையே அர்ப்பணிச்சிங்கப்பா. வேதம் சொல்லுகிறபடி அந்த முடி கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த ஆட்டுக்குட்டி எப்படி அமைதியா இருக்குமோ அதே மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, எல்லாம் செய்ய அதிகாரம் பெற்றவராய் இருந்தும் அமைதியாய் ஏற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்களை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாங்க. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வீசத்தினால் நித்திய சமாதியை பாரக்கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 2ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இன்னைக்கு என்னுடைய கணவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னால தாங்க முடியல, என் மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னால தாங்க முடியல, என் பிள்ளைகள், என் பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னுடைய மேலாளர்கள், என்னுடைய மேல் அதிகாரிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னால தாங்க முடியல. எவ்வளவு பாரமான சிலுவை உங்களுக்காகவும் எனக்காகவும். அதனால் அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தும். இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து கண்களை மூடி, இயேசுவே, நீர் நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சுமந்த இந்த திருச்சிலுவைக்கை சுமந்த இந்த நிலையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எங்களுடைய சுமைகளை நீங்க உங்க தோள்ல சுமந்து கொண்டதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்க எதையெல்லாம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களை பாரப்படுத்துதோ, எந்தெந்த பாரங்களை எங்களால தூக்கி சுமக்க முடியாம இருக்கிறோமோ, அதை எல்லாத்தையும் உங்க கையில தந்துடுறோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நோய்களின் நிமித்தமாய் பாரம், எங்களுடைய கடன் தொல்லைகளின் நிமித்தமாய் பாரம், எங்களுடைய தூக்கமின்மையின் நிமித்தமாய் பாரம், எங்களால தூங்க முடியல, என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நிமித்தமாய் பாரம், எங்களுடைய குடும்பத்தினுடைய திருமண தடைகளின் நிமித்தமாய் பாரம், எங்கள் குடும்பங்களிலே காணப்படக்கூடிய மலட்டு கர்ப்பங்களின் நிமித்தமாய் பாரம், கடன் தொல்லைகளின் நிமித்தமான பாரம், குடிகார கணவனின் நிமித்தமான பாரம், சொல் பேச்சு கேட்காத மனைவி நிமித்தமான பாரம், எங்களுக்கு இடையே கணவன் மனைவி உறவுகளிலே புரிந்து கொள்ளுதல் இல்லாமை நிமித்தமான பாரம், என்னை ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய கணவன் மனைவி நிமித்தமான பாரம், எங்கள் குடும்பத்தில் காணப்படக்கூடிய நோய்களின் நிமித்தமான பாரம். சிலுவை மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீங்கப்பா. சிலுவையில மகிமையாய் நீங்க வெற்றி சிறந்தீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லா பாரத்தையும் உங்க கையில இந்த நாளிலே தந்துடுறோம். எங்களுடைய எல்லா பாரத்தையும் உங்க கையில தந்துடுறோம். இப்போதும் தேவரீர் எங்களுடைய பாரத்தை, நீர் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற பாரத்தை நம்பிக்கையோடு, இயேசு மகிமைப்படுவாருங்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சுமக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மக்கு சர்வீஸ்நேக்கத்தினால் தீசமாத்திலே பாரக்கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கள் அறிந்த சோஸ்திரம் பண்ணியோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் தாங்காதவராய், மனம் சோர்ந்த நிலையில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி கெத்செமனை தோட்டத்திலே பிதாவிடத்திலே இரத்த துளிகள் வெளிப்பட ஜபித்த ஆண்டவர் சிலுவையிலே பாரம் தாங்காமல் முதல் முறையாக விழுகிறார். ஓ, இன்னைக்கு நான் சிலுவை, எனக்கு நியமிக்கப்பட்ட எவ்வளவு சிலுவைகளையும் தூக்கிக்கிட்டு இன்னைக்கு என்னால நடக்க முடியுது. இந்த உலகத்துல நான் இந்த உலகத்துல உயிரோட நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா அது ஆண்டவருடைய பேர் இரக்கத்தை தவிர வேற இல்லதான். உண்மைதான். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்காவது வந்திருந்தோன்னு சொன்னா இதுக்குள்ள அவங்க இந்த உலகத்தை விட்டே இல்லாம போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா அது இயேசுவினுடைய ஆண்டவருடைய அருள் அல்லவா? உண்மைதான்.
என் வாழ்க்கையில இதுவரை நான் அனுபவிக்கிற போராட்டங்களும் பாரங்களும் சிலுவையா என்ன அழுத்தினாலும் என் வாழ்க்கை இன்னும் உயிரோட இருக்குதுன்னு சொன்னா, இன்னும் நான் நிக்கிறேன்னு சொன்னா, அதற்கு ஆண்டவருடைய பேர் இரக்கம்தான் சொல்றவங்க கைகளை உயர்த்தி அப்படியே நன்றி சொல்லுவீர்களா? நன்றி ஐயா, உமக்கு நன்றி. என்னுடைய எல்லா விதமான சிலுவைகளுக்காக நன்றி. என்னை இந்த அளவுக்கு நிலைநிறுத்தி இருக்கிற உடைய அன்புக்காக நன்றி. இன்னைக்கும் நான் நிலை நிற்கிறேன் ஐயா. இன்னைக்கும் நான் நிற்கிறேன். என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களால தாங்க முடியாது. நீர் தாங்கிக் கொள்ள பலன் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. தாங்கிட பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமாண்டவரே, எங்களுக்கு தாங்கிட பலனை தந்திருக்கிறதற்காக நன்றி. தப்பிச் செல்ல வழி செஞ்சிருக்கிறீங்க, நன்றி. எங்களுடைய பாரங்கள்ல நாங்க விழுந்து கிடக்கல, நீங்க எங்களை இழப்பண்ணுவீங்க நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நிமிஷங்களிலும் நாட்களிலும் தேவரீர் நீர் எங்களை ஆண்டு நடத்தும்படி இந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்குள்ளாய் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறுவனத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசு தன்னுடைய தாய் மரியாளை சந்திக்கிறார். எவ்வளவு வேதனை நிறைந்த நிமிடங்கள். ஒரு தாயும் மகனும் விரும்பாத ஒரு சந்திப்பு. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு போராட்டம். இந்த தாய் சொல்லல தூரத்துக்கு போட்டுட்டு வந்துருன்னு சொல்லி இந்த தாய் சொல்லல. தியாகம் நிறைந்த தாய். இது ஏன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பழிக்கல, தன்னுடைய கடமையை உணர்ந்தவராய் 2 பேருமே தன்னுடைய கடமையை உணர்ந்தவர்களாய் 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும். இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்த உடனே, ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளவு சோதிக்கிறீங்கன்னு சொல்லி எத்தனை நாட்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டிருப்போம். எத்தனை நாட்கள் ஆண்டவரை நோக்கி பேசி இருப்போம். இவங்க 2 பேரும் பேசி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள் என்னவா இருந்திருக்கும், அவங்க இருதயத்துல என்னெல்லாம் ஓடி இருக்கும். ஓ, அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் தங்களுடைய கடமை இதுங்கிறது 2 பேருக்குமே தெரியும். சிலுவை சுமக்க அனுமதிக்கப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறது அவருக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் சொன்ன இயேசுவினுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நாம் வாழ்வாக்கி கொள்ள வரத்தை வேண்டுவோமா? அந்த அன்னை மரியாளிடத்தினுடைய அந்த வியாகுலம், ஆண்டவர் இயேசுவிடத்திலே காணப்பட்ட அந்த கடமை உணர்வு, நான் இதை நிறைவேற்றணும், என் பிதா எனக்கு நியமித்ததை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கக்கூடிய அந்த கடமை உணர்வு இன்னைக்கு எனக்குள்ள, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவுல, எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இடையிலான உறவுல என் கடமை உணர்வை நான் நிறைவேற்ற நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி சொல்வீர்கள், ஆண்டவரே என்ன உங்க கையில தந்துடுறேன். இந்த உலகத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துல இன்னும் நீங்க உயிரோட என்னை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தாயின் கருவுல நீங்க என்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாள் வர என்னை பாதுகாத்து பராமரித்து வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் நிறைவேற என்ன உங்க கையில தந்துடுறேன் ஏசப்பா, என்னை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இயக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசுவினுடைய சிலுவையை சீமோன் சுமக்க உதவுகிறார். மகனே மகளே, நான் படக்கூடிய வேதனைகள், ஆத்துமாக்களுக்காக நான் வடிக்கக்கூடிய கண்ணீர்கள், பரிதவிப்புகள், பாரங்கள் எனக்காக உருவாக்கும்படி இந்த உலகத்திலே நான் தெரிந்து கொண்ட மக்கள் விழுந்து கிடக்கிறத, அதை கண்டு நான் பரிதவிக்கிறத, என் கண்ணீரை துடைக்க நீ வரமாட்டியான்னு சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு சிக்கல்கள், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்க இயேசு பரிதவிப்போடு உங்களிடம் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறாரு, உன் கணவனை மீட்டெடுக்க உன்னை அர்ப்பணிப்பாயா? உன் மனைவிய, உன் பிள்ளைய, உன் குடும்பத்தை மீட்டெடுப்பதற்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? திருப்பாடல் 87 பார்க்கிறோம். ஆடல் வல்லாருடன் பாடல் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களினுடைய ஊற்று உன்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஏகமாய் சொல்வார்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய நலன் தரக்கூடிய ஊற்று நீங்க தான். உங்கள் பிள்ளைகளுடைய நலன் தரக்கூடிய ஊற்று நீங்க தான். இயேசு செய்கிற அதிசயத்தை அதுல பங்கு போட உங்களை அழைக்கிறார். அவர் பரிதவிக்கிற அந்த பரிதவிப்பு உங்களுக்குள்ள வரட்டும். அவர் உங்களுடைய கணவனுக்காக, அவனுடைய மனைவிக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிதவிக்கிற அந்த பரிதவித்தல் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாள்ல பாரத்தோடு நீர் சிலுவை சுமக்க சிமியோன் உதவி செய்தது போல உங்க பாரத்துல எங்களுக்கு பங்கு தாங்க. உங்க ஆத்தும பாரத்தை எனக்குள்ள தாங்க. உங்க ஆத்தும பாரத்தை எனக்குள்ள தாங்க. உங்க பாரத்துல நாங்கள் பங்கடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க ஏக்கம் எங்க ஏக்கமா மாறட்டும். உங்க வாஞ்சை எங்க வாஞ்சையா மாறட்டும். உங்க சிலுவை எங்களுடைய சிலுவையா மாறட்டும். உங்களுடைய வேதனை எங்களுடைய வேதனையை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். அந்த அம்மா நினைக்கல, ஒரு ஆண் முகத்தை நான் துடைக்கிறதா? இந்த ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. வேதனைப்படக்கூடிய அந்த இயேசுவை மட்டும்தான் பார்த்தாங்க அந்த அம்மா. நீங்க நாம நம்முடைய வாழ்க்கையில வேதனைப்படக்கூடிய மனிதர்களை பல்வேறு பிரிவினைகளோடு பார்த்து ஒதுங்கி போறோமா, இல்ல அவர்களை தூக்கி எடுக்க கை தூக்குகிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னேதான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை தூர எடுத்து போட்டுருங்க. உங்க ஊர்ல, உங்களுடைய திருச்சபையில, உங்களுடைய குடும்பத்துல இவங்களுக்கு ஆகிறவங்க ஆகாதவங்க இதெல்லாம் விட்டுட்டு பாடுபடுகிற மக்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தவக்காலத்துல இருந்து அதை ஆரம்பிங்க. கண்ணீர் வடிக்கிற, கவலைப்படுகிற, காயப்பட்டிருக்கிற, கலங்கப்பட்டிருக்கிற, துயருகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் இந்த கைகளை நீட்டும்படி
ஆவியானவர் உங்களிடத்திலே உடைய இருதயங்களை இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். மகாபரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களை உங்க கையில தர்றோம். வெரோனிகா உங்களுடைய முகத்தை ஓடி வந்து துடைத்தாளே, இந்த நாளில் நாங்களும் துயருறுகிற ஆத்துமாக்களை தேடி போய் அவர்களை கண்ணீர்களை துடைக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறுக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடுவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. 2ஆம் முறை இயேசு கீழே விழுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தீர்மானம் பண்றோம், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்றோம். திருப்பி 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 விழுந்து போறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி நிலையிலும் கூட, நீ விழுந்தாலும் எழுந்திரு, நீ விழுந்தாலும் எழுந்துகொள், விழுந்தாலும் எழுந்துகொள். நீதிமான் 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் அவன் எழுகிறான். இயேசு தன்னுடைய பலகீனத்தில் விழுந்தாரு, உடல் சோர்வுல விழுந்தாரு, இயலாமையினால விழுந்தாரு. இன்றைக்கு நாம நம்முடைய பலகீனத்தில் விழுறோமா, இல்ல வேணும்னே விழுறோமா? மீண்டும் எழுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இயேசுவே, என் கைகளை தூக்கி எடுப்பீராக, மீண்டும் எழுந்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் விழுந்து போன நிமிஷங்கள் இனி என் வாழ்க்கையில வராதபடி நான் எழுந்து நிற்கும்படி பரிசுத்த தேவனே, பரிசுத்த தெய்வமே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடுவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்முடைய பலகீனம் பெண்களுக்கே உரித்ததான் அந்த இரக்கம், பெண்களுக்கே உரித்ததான் அந்த உடல் மன ரீதியான அந்த இரக்கம். தழும்ப நின்று கொண்டிருக்கிற எருசலேம் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஆறுதலாய். இன்றைக்கு நம்மிடத்திலே ஆறுதலை தேடி காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல, நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய நண்பர்களிடத்துல ஆறுதல் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. எருசலேம் மக்களுக்கு இயேசு ஆறுதல் கூறினார். நீங்க ஆறுதல் தேடுகிற மக்களுக்கு இயேசுவை கொடுங்க. எருசலேம் மக்களுக்கு இயேசு ஆறுதல் கூறினது போல நீங்க உங்களிடத்தில் ஆறுதல் தேடுகிற மக்களுக்கு ஆறுதலா இயேசுவை கொடுங்க. அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். எங்கெல்லாம் இயேசு நிற்கிறாரோ அங்கெல்லாம் ஆறுதல் உண்டு. மகாபரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆறுதலுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இயேசு ஒருவரே ஆறுதல்ங்கிறத அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடுவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசு 3ஆம் முறையும் கீழே விழுகிறார்.
திருப்பாடல்கள் 73:25 பார்க்கிறோம். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள், கேவலங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஆனாலும் நமக்காய், நம்முடைய மீட்பிற்காய் மீட்டுக்கொண்ட இயேசுவை நினைத்து நம்முடைய நெற்றி நிலத்திலே விழும்படும்படி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நம்முடைய நெற்றி நிலத்திலே விழும்படி குனிந்து, ஐயா உமக்கு நன்றி, ஐயா உமக்கு நன்றி, எனக்காக மரித்தீ, எனக்காய் உயிர்த்தீ, எனக்காய் மீண்டும் வருவீ. ஆமென். ஆண்டவரே, பரிபூரணமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு 3ஆம் முறை விழுந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடை மானத்தை காப்பது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நிர்வாணியாய் அவமானப்படுத்தப்பட்டது. சகோதரி, சகோதரா, நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே அவமானப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவமானப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவமானப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவமானப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் வெற்றியிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே அவமானப்படுத்தப்பட்டார். ஐயா, எனக்காக நீர்ப்பட்ட அவமானத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அவமானங்களினாலே நான் மேன்மை அடைந்தேனே, உமக்கு நன்றி. உம்முடைய அவமானத்திலே எனக்கு நீங்க பங்கு தரல, உங்க மேன்மையில எனக்கு பங்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி. இப்போதும் ஆண்டவரே, எனக்காக என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், நோய்கள், சாபங்களுக்காக நீங்க அவமானப்பட்டதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என் வாழ்க்கையிலே நான் நன்றியுடையவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். எல்லாரும் முழங்கால் போடுவோமா? என் பாவங்கள் என் இயேசு சுமந்து கொண்டார், எங்கள் எனக்காய் ஏற்றுக்கொண்டார். ஐயா, உமக்கு நன்றி. என்னுடைய பாவங்களை, என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய அக்கிரமங்களை நீர் சுமந்து கொண்டதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சுமந்து கொண்ட அந்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இனிமே எங்களை தொடராதபடி நீர் உம்முடைய ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அந்த இரக்கத்தை, பேர் இரக்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தினாலே எங்களை தொடர்ந்து மூடிக்கொள்ளும். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க உடைய பாதத்திலே கொண்டு வந்து நேரத்தில் இந்த பாடுகளை நினைவுகூர செய்றீங்க. நன்றி அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட உடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், நோய்களை சுமந்து கொண்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இனி நாங்கள் சுமக்க தேவையில்லை. அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. இயேசு சிலுவையிலே உயிர் விடுகிறார். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை. ஆனாலும் அவர் ஒரு நீதியை கடைபிடித்து ஆக வேண்டும் என்கிற நிலையிலே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். அவர் செத்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் தான் பலி பொருளாக மாறினால் மட்டுமே மக்களினத்தை மீட்க முடியும் என்கிற நிலையில தானே அடிக்கப்பட்டு உயிர் பலியாய் தன்னை அர்ப்பணித்து தன் உயிரை உங்களுக்கும் எனக்கும் ஈடாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். மரணத்தின் வழி நமக்கு வாழ்வு வந்திருக்கிறது. இயேசுவினுடைய மரணத்தின் வழியாக நமக்கு வாழ்வு வந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க இந்த நாளில் ஒரு புதிய இரக்கத்தினாலே எங்களை நிரப்புவீராக. ஒரு புது இரக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க மரணத்தின் மூலமாய் நாங்க பெற்றுக்கொண்ட புது உயிர்ப்பை எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சசுனுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. இயேசு தன் தாய் மரியாவின் மடியிலே கிடத்தப்படுகிறார். எவ்வளவு வேதனை! எந்த தாயும் தகப்பனும் வாழ்க்கையிலே அனுபவிக்க கூடாத துக்கம், அனுபவிக்க விரும்பாத துக்கம். எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையினுடைய சாவை தன்னுடைய சாவு வர மறக்க மாட்டாங்க. தன்னுடைய மரணம் வரை தன்னுடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளையினுடைய மரணத்தை பார்க்க எந்த தாய் தகப்பனும் விரும்பவில்லை. அப்படி ஒரு கொடுமையான ஒரு வேதனை. 1000 தேள்கள் கொட்டினாலும் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அதிகமான வேதனை. என்னுடைய மடியிலே அந்த தாய் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார்,
உனக்காகத்தானே, உன் பாவத்துக்காகத்தானே, உன் மீறுதலுக்காகத்தானே, உன் அக்கிரமத்துக்காகத்தானே, உன் பலகீனத்துக்காகத்தானே, உன் நோய்க்காகத்தானே என் மகன் தன்னுடைய உயிரை விட்டான். என் மகனுக்காக நீ எதை செய்ய போகிறாய்? என் மகனுக்கு அதே தாய் நம்மை கேட்கிறார். என் மகன் உனக்காக செத்தானே, என் மகனுக்காக நீ எதை கொடுத்தாய்? என் மகனுக்காக எதை கொடுத்தாய்? இயேசுவே, அன்னை மரியாளே, உன் மகனுடைய மரணத்துக்கு ஈடாய் என்னிடத்துல கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய உடைந்து போன, நொறுங்கி போன இருதயம் மட்டுமே இருக்குது. அந்த இருதயத்தை இந்த நாளிலே தருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வலது கைகளை உயர்த்துவீர்களா? நொறுங்கி போன, ஒடுங்கி போன என் இருதயத்தை இயேசுவே உமக்காக தருகிறேன்னு சொல்றவங்க உடைய வலது கைகளை உயர்த்துவீர்களா? ஐயா, நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்காக உம்முடைய தாய் மடியிலே கிடத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கும்போது உம்முடைய தாய் எங்களிடத்திலே கேட்கக்கூடிய அந்த கேள்வி எங்களுடைய இருதயத்தை குடையுது. ஐயா, உங்களுக்கு ஈடா தர்றதுக்கு, உம்முடைய தாய் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஈடா எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எங்களிடத்துல ஒண்ணு இல்லை. நொறுங்கி போன, உடைந்து போன என்னுடைய உள்ளத்தை இந்த நாள்ல தந்துடுறேன். என் இருதயத்தை இந்த திருமகன் இயேசுவுக்காக தந்துடுறேன். பரிசுத்த தேவனே, எங்களுக்கு உதவி செஞ்சு நான் இந்த நாளில் அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணி நீங்க என்ன ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், அவர் ஒரு தரம் மரிச்சது போதும். ஒவ்வொரு தடவையும் நாம மரிக்க பண்ண போறோமா, சாகடிக்க பண்ண போறோமா? அந்த தீர்மானத்திற்குள்ளாய் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஏற்கனவே என்னுடைய பாவத்துக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமத்துக்காக ஒரு தடவை செத்துச்சாரு. இனி என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு உயிர்ப்பு மட்டும்தான். இந்த உலகத்திலையும், என் உடல்லையும், என் ஆவியிலையும். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எனக்காக நீங்க கல்வாரியில உயிரை விட்ட, உடைய உயிரை அடக்கம் பண்ணுவதற்காக உங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு போற இந்த நிமிஷத்துல, அதை தியானிக்கிற இந்த நிமிஷத்துல என்ன உங்க கையில தந்துடுறேன். எனக்காக இந்த உடல் அடக்கப்பட்டுச்சே, இன்னைக்கு நான் எனக்குரியதை, உமக்கு பிரியமில்லாம எனக்குள்ள இருந்து எழும்புகிற காரியத்தை அடக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னிடத்திலிருந்து உமக்கு பிரியமில்லாத எதுவும் எழும்பாதபடி நான் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அடக்கி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென்.
பொறுத்தருளும் கர்த்தாவே மது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே மது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே மது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சாமி, தயவாயிரும்.